யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு ட்ரெடிஷ்னலான பண்ணுற ஒரு குழம்பு தான். எள்ளு குழம்புன்னு சொல்லிட்டு பண்ணுவாள். இது ரொம்ப ரொம்ப லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எள்ளில் என்னெல்லாம் இது இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியாததில் நான் சொல்லணும்னு இல்லை. ஸோ அந்த எள்ளை நம்ம என்ன பண்ணி சாப்பிட்றதுன்னு நிறைய பேருக்கு அது. ஆனால் அட் த சேம் டைம் எள்ளு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவாளும் நிறைய பேர் இருக்கா. ஜென்ரலாக சொல்லுவாள், இளைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எள்ளில் இருக்கிற ஃபேட் அவ்வளோ நல்ல ஃபேட்டு. ஸோ அந்த ஃபேட் நம்மளோட உடம்புக்கு தேவை அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இந்த எள்ளு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இது 1/2 டீஸ்பூன் தனியா அண்ட் ஒரு டீஸ்பூன் அரிசி, அதே மாதிரி 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதில் போடுற இந்த மிளகா வத்தல் தான் இந்த குழம்போட காரம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துன்னு போட்டுக்கோங்க. நான் ஒரு 6 மிளகா வத்தல் வச்சுருக்கேன். உங்களுக்கே தெரியும், இந்த அரிசிலாம் பொரிஞ்சா மாதிரி ஆகும். நல்லா செவந்து இதை பொரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எள்ளையும் நல்லா வெடிக்க விட்டு எடுத்துக்கணும். எள்ளு தனியாக வெடிக்க விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க எள் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுடுறேன். ஸோ பருப்பெல்லாமும் நல்லா வறுப்பட்டு அரிசியும் நல்லா சிவப்பு இதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பொரிஞ்சா மாதிரி ஆயிருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிடுங்க, கருகி போயிடக்கூடாது. அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. எள்ளை இது மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா. இதுவே ஒரு பிராண்டு சம்மந்தி எள்ளுன்னு இருக்குது, அந்த பிராண்டுனா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். நார்மல் கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு தடவை வாஷ் பண்ணிடுறது நல்லது. இது நல்லா உதிரியாக படப்படன்னு வெடிக்கிற வரைக்கும் வறுத்துடணும். இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைகள்லாம் அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி எள்ளு குழம்பெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக அவளோட பீரியட்ஸ் அவளுக்கு இதாகும். ஸோ இந்த எள்ளில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறவளுக்கு இந்த எள்ளு அவ்வளோ பெண் குழந்தைகளுக்கு அதுவும் வரப்பிரசாதம். நீங்கள் இப்படிலாம் யூஸ் பண்ணி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவளுக்கெல்லாம் பலவிதமான நன்மைகள் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத வாழ்க்கோசரம் நான் இது சொல்கிறேன். நல்லா வெடிக்கிறது தெரியுறது அவங்களுக்கு. நம்ம எடுத்துருக்கிற இந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் பருப்பு, 1 டீஸ்பூன் அரிசி, ஒரு 1/2 டீஸ்பூன் இது தனியா, அதெல்லாம் போகும். 1 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்துக்கோங்க. இது எத்தனை பேருக்கு மாமி காணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். ஸோ இது வெடிச்சுட்டு அடுப்பு அணைச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக இது ஆறட்டும். இது அரிசி பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மிளகா வத்தல் இதெல்லாம், அது அண்ட் தேங்காய் பச்சையாக இது எல்லாத்தையும் வச்சு தண்ணி விட்டு நல்லா அரைக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். நான் எப்படி அரைக்கிறேன்றதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. வாஸ்தான கல்சட்டி வந்தாச்சு. அதான் சொல்லியிருக்கேன், கல்சட்டி வைக்கிறேன்னா அதில் வெங்காயம் பூண்டெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதில் நீங்கள் என்ன வேணாலும் காய் போட்டுக்கலாம். பரங்காய் அண்ட் கத்திரிக்காய், முருங்கைக்காய், குட்டி வெங்காயம், என்ன வேணுனாலும் நீங்கள் இல்லை எல்லாமே மிக்ஸ்டாக வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் சவுச்சோ கூட போட்டு எது வேணாலும் காய் இதில் போட்டு இந்த குழம்பு பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோட நல்லெண்ணெய், இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இதுக்கு நீங்கள் வெந்தயம் போட்டுறாதீங்கோ. இதுக்கு நீங்கள் பார்க்க போனால் எள்ளு வாசனை தான் இதில் டாமினேட்டிங்காக இருக்கணும். இதுக்கு பெருங்காயம் கூட போட வேண்டாம்.
ஸோ எள்ளோட வாசனை தான் நல்ல இதுவாக இருக்கணுமே ஒழிய பெருங்காயம் போட்டோன்னா பெருங்காய வாசனை அண்ட் இது போட்டோன்னா அப்படி மாறிண்டே போயிடும். அதனால் நீங்கள் அந்த இதெல்லாம் எதுவுமே போடாதீங்க. எள்ளு, அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாவத்தல் இதை மட்டும் நம்ம வறுத்தரைச்சி அப்படியே விடலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 2 மிளகாவத்தல் போடுறேன். கடுகு வெடிக்கிறது, மிளகாவத்தல் போட்டிருக்கோம். கருவேப்பிலை ஒரு 6 போட்டுறோம். முருங்கைக்காய் தான் ஒரு 2 போட்டிருக்கேன். இது பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். எப்பயுமே இதை பண்ணுவேன். ஏன்னு கேட்டேன்னா கல்ச்சட்டி நல்லா சூடாக இருக்கும். புளிஜல்லை விட்டுட்டு நம்ம அப்படியே கையை நீட்டிகிட்டே இருந்தோம்னா ஆவி நம்ம கையில் அடிக்கும். அப்புறம் பின் கையெல்லாம் குப்பிடிச்சு போகும். இதெல்லாம் என் சொந்த அனுபவம். நான் பட்டு தெரிஞ்சுட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் ஜலம் விட்டுட்டு கை எடுத்துருங்க. அது ஃபுல்லாக கொதிக்கிறது இதானதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி இது பண்ணலாம். எனக்கு அதெல்லாம் யாரும் சொல்லி தரல. நானாக பட்டுண்டு ஐயோ இப்படி பண்ணால் இப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அந்த காலத்தில் தான் அவள் எல்லாரும் வந்து இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாள். பார்த்துட்டே இருப்பாள். பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற சமத்தா பண்ணுறியான்னு பார்க்கறதுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பட்டுன அப்புறமா அதனால் நான் வந்து உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன். கல்ச்சட்டியில் பண்ணுறேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஜலம் விட்ட கையோடய அப்படியே புகை அப்படியே மேலே எழும்பி வரும். நம்ம பாட்டு கையை அப்படியே வச்சுருந்தோன்னா பின்னாடி கை ஃபுல்லாக ஆவி அடித்து பின்னாடி ஃபுல்லாக நமக்கு கொப்பளம் வர ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சமாக ஜலத்தை விட்டுட்டு கை எடுத்துருவோம். நல்லா கொதித்து ஒரு அடங்கினதுக்கு அப்புறம் பாக்கி தண்ணி விடலாம். சொன்ன மாதிரி பெரிய எலுமிச்சங்க அளவுக்கு நான் புளி எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இதுவுமே ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோடது தான், நாட்டு சக்கரை. கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுருவோம். இது கொதிக்க வரத்துக்குள்ளே நம்ம இதெல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அரிசி பருப்பு இதெல்லாத்தையும் அடியில் ஆட் பண்ணலாம். வெடித்த எள்ளையும் இதில் ஆட் பண்ணலாம். பவுடர் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் தேங்காய் வாசனையாக இருக்குங்க. 4 ஸ்பூன் கிட்ட தேங்காய் வேணும். கப்பால் வேணும்னா 1/4 கப் அளவு வச்சுருப்பேன் இல்லையா, அதால். இதில் இப்போ தண்ணி விட்டுடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இதை இப்போ இந்த குழம்புலேயே சேர்த்துடலாம். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து கொதித்து கெட்டியாகணும். செம்ம வாசனையாக இருக்குங்க. சும்மா கும்மு இந்த எள்ளும் தேங்காயும் சேர்ந்தா ஒரு வாசனை இருக்கும் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மிக்சியை கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி விட்டுறேன். எல்லாமே சேர்ந்து ஒன்றா கொதிக்கட்டும். இதெல்லாம் தான் பழைய நாளத்துக்கு வரலாம். நாங்கள்லாம் அப்படிலாம் ஒட்ட அலம்பி அதை எடுத்துட்டுருவோம். இதனால் எல்லோரும் விட்டுட்டு அப்படியே பாதியில் எடுத்து போட்டுருவேன். ஸோ இது நல்லா கொதித்து கெட்டியாகட்டும். ஒரு ஈஸியாக ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இதை ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு இப்படி மூடி வச்சுருந்தேன். 10 நிமிஷமாக நல்லா அப்படியே மூடின இதில் நான் சின்னதாக வச்சு தான் கொதிக்க விட்டுருக்கேன்.
நல்லா கெட்டியாக இருக்குது. நல்ல வாசனையும் அவ்வளோ அபாரமாக இருக்குது. குழம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்குது தெரியுறதா? இதில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி என்ன காய் வேணுமோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் பிடிக்குமா கத்திரிக்காய் போட்டுக்கோங்க, சௌச்சோ பிடிக்கும் வெங்காயம் பிடிக்குமா வெங்காயம் போட்டுக்கோங்க, இல்லை வெங்காயம் பூண்டு ரெண்டுமா சேர்த்து போட்டுக்கோங்க. உங்கள் சௌகரியம் போல் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் பேஸ் வந்து இந்த நம்ம அரைச்சி விட்டோம் பார்த்தீங்களா, அந்த அரைச்சி விடுறது தான் அதோட மெயின். இது நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணினேன்னா இதில் 4லேருந்து 5 பேர் இந்த குழம்பு எடுத்துக்கலாம். நல்லா திக்காக இருக்கிறதுக்கு ஒதுக்கும் சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பிசிஓடி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பீரியட்ஸ் டைமில் ரொம்ப கஷ்டப்படுறவா நிறைய பேர் இருக்கா. அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பெல்லாம் வச்சு கொடுத்தேன்னா ரொம்ப வயிற்று வலிலாம் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு ஈஸியாக பீரியட்ஸ் இதாகும். பிசிஓடி இதெல்லாம் நல்லா சரியாக போய்டும். ஸோ ஏன்னா நம்ம வந்து எள்ளை வந்து நம்ம அந்த குழந்தைகளுக்கு பீரியட்ஸ் வரவழைக்கிறதுக்குன்னு எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம யோசிப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கும் ஏதோ ஒரு குழம்பு சாதம் உப்பு உரப்பு புளிப்பாக சாப்பிட்றதே அதுக்கு ஒரு 2 வாரம் சாதம் சூடு ஜாஸ்தியாகவே சாப்பிடுவா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இட்லி தோசையோடு கூட சாப்பிட்டுக்கலாம். இதை எப்படி வேணுனாலும் இதை பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.